ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸ்டார்டிங்ல ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய வரும். அப்புறம் கொஞ்சம் ஸ்டோரிக்குள்ள போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கொண்டு வருவாங்க. கடைசியில் வந்து அந்த நிஞ்சா ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேமரா ஒர்க்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல பண்ணது வேற லெவல்ல இருந்தது. ஹல்கோட ஃபைட் சீக்வன்ஸும் சூப்பராக இருந்தது. எல்லாருக்குமே பிளாட்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இப்போ ஹல்க்குக்கும் இருக்கு, அந்த வில்லனுக்கும் இருக்கு, பனிஷருக்கும் இருக்கு, எம்ஜேக்கும் இருக்கு. இவங்க எல்லாருக்குமே ஒரு பிளாட் பாயிண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. நல்ல படம் வந்து தியேட்டர்ல பாருங்க. நம்ம தமிழ் படம் எப்படி ஒரு என்ஜாய் பண்ணி பார்ப்போமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து எனக்கு இந்த படத்துல கிடைச்சது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து நம்ம ஊர்ல யார் அந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் வந்திருக்க எல்லாருமே வந்து ஒரு காமிக்ல இருக்க ஃபேன்ஸ் மாதிரி தான். ஒரு சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்ல இருந்து எல்லாமே தியேட்டர் ஆடியன்ஸ், ஒரு கரெக்டான ஆடியன்ஸோட பார்த்த ஒரு ஃபீல் இது. விட சென்டிமெண்டல் ஓவரா இருந்தது. பட் எங்கெல்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் சூப்பரா இருந்தது. மியூட்டேஷ் ஹல்க்கு ஒரு கம்பேக் மாதிரி தான். ரொம்ப நாள் ஆச்சு ஹல்க் இந்த மாதிரி ஸ்கிரீன்ல பார்த்தது. ஸோ இப்போ நல்லா இருக்கு. படம் வந்து வேற லெவலுங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் படம் பார்த்தேன். பட் அது இங்கிலீஷ் படம் பார்த்த ஃபீலே இல்லை. அது ஃபீல் இல்லைன்றதுக்கு வந்து படம் மோசமா இருக்குன்னு சொல்ல வரல. நம்ம தமிழ் படம் எப்படி ஒரு என்ஜாய் பண்ணி பார்ப்போமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து எனக்கு இந்த படத்துல கிடைச்சது. ஸோ ஆப்வியஸ்லி வந்து நம்ம ஊர்ல யார் அந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் வந்திருக்க எல்லாருமே வந்து ஒரு காமிக்ல இருக்க ஃபேன்ஸ் மாதிரி தான். ஒரு சின்ன சின்ன ரெஃபரன்ஸ்ல இருந்து எல்லாமே தியேட்டர் ஆடியன்ஸ், ஒரு கரெக்டான ஆடியன்ஸோட பார்த்த ஒரு ஃபீல் இது. படமா பொறுத்த வரைக்கும் படமே ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு கம்ப்ளீட் ரோலர் கோஸ்டர் ரைட் தான். எந்த இடத்துலயுமே ஒரு டிப் மொமெண்ட் அப்படி எதுவுமே இல்லை. நீங்க படம் ஃபுல்லாவே அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்லாம் உட்காந்துருப்பீங்க. ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், எமோஷன் சைடுமே நல்லா கவர் பண்ணியிருக்காங்க. பட் எங்கேயுமே வந்து நீங்க அதை பிளேம் பண்ண முடியாது. இப்போ படம் ரொம்ப எமோஷனலா போயிருச்சு, இல்லை ரொம்ப ஆக்ஷனா போயிருச்சு, அது ஒரு கரெக்டான மீட்ல கரெக்டான பேலன்ஸ்ல வச்சிருக்காங்க. ஸோ ஃபென்டாஸ்டிக். அது ஃபைட்டு தாங்க படத்துல மெயினே. ஸோ படம் ஃபைட்டுன்றது ஃபைட்டுக்காக படம் எடுத்த மாதிரி இல்லை. அந்த சீனுக்கு, அந்த ஸ்டோரி லைனுக்கு அந்த ஃபைட் தேவைப்படுது. ஸோ அதை கரெக்டாக எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு டோபியோட ஸ்பைடர்மேன் பார்ட் 2, ஸ்பைடர்மேன் பார்ட் 2 இருக்கட்டும், இல்லை அமேசிங் ஸ்பைடர்மேன் பார்ட் 2, அதில் உங்களுக்கு பார்க்கும்போது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேன்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இதுதான். நோவே ஹோம்க்கு அப்புறம் வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். நோவே ஹோம் பெஸ்ட்னு சொல்றதுக்கு ஆப்வியஸ்லி நமக்கு ஆண்ட்ரியூ அண்ட் டோபி இருந்தாங்க. பட் இங்கே அதை தாண்டி வந்து இது வந்து சிங்கிள் அவர் தான் ஆல் பர்ஃபார்மன்ஸ். ஹல்க் வர சீனா இருக்கட்டும், பனிஷர் வர சீனா இருக்கட்டும், ஆர் இன்னசென்ட் வர சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ப்ளஸ் அந்த மியூட்டேஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான். ஐ மீன் அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் 6 மாதிரி தான். ஸோ நான் நினைச்சேன் ட்ரெயிலரில் வரும்போது எல்லாம் சும்மா ஒரு பேருக்கு ஒரு சீன் வந்துட்டு போவாங்க நினைச்சேன். பட் அப்படி இல்லை. அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் ஃபுல் ஃபிளெஜ்டா வந்து அந்த ஃபுல் டிராவல் வந்து எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்தது. கண்டிப்பா ஜெண்டேவா இருக்கட்டும், ஃப்ரெண்ட் நீட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு சம பேக்கேஜ். 100% வந்து கண்டிப்பா கண்டிப்பா ஒரு ரீவாட்ச் கூட கண்டிப்பா போடலாம். லீடு இருக்கு, ஆனா அது என்ன லீடு, எதுக்கான லீடுன்றது அடுத்து வரதுல தான் தெரியும். என்டையர் மூவி நல்லா இருந்தது. ஹல்க் vs ஸ்பைடர்மேன் எண்ட் கிரெடிட்ஸ் எல்லாமே ஆமா, கொஞ்சம் எண்ட் வந்து சென்டிமெண்டலா இருந்தது. கொஞ்சம் ஆக்ஷன்ஸை விட சென்டிமெண்டல் ஓவரா இருந்தது. பட் எங்கெல்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் சூப்பரா இருந்தது. மியூட்டேஷன் சீன்லாம் ஹல்க்கு ஒரு கம்பேக் மாதிரி தான். ரொம்ப நாள் ஆச்சு ஹல்க் இந்த மாதிரி ஸ்கிரீன்ல பார்த்தது. ஸோ இப்போ நல்லா இருக்கு. அதுக்கு எந்த இதுவும் கொடுக்கல. ஸோ டூம்ஸ்டேக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்பதான் திருப்பி ஒரு எம்ஜேக்கும் நெட் லைஃப்லயும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஆனா லவ் சீக்வன்ஸ் மாதிரி இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. டாம் ஹாலண்டுக்கு இது வரைக்கும் வந்த படத்துல இதான் பெஸ்ட் படம் ஈஸியா சொல்லலாம். ஸ்பைடர்மேன் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து நோவே ஹோம்ல வந்துட்டு அவங்க 3 பேரும் வந்து கேமியோ கொடுத்துட்டாங்க. ஸோ அதை தாண்டி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தப்போ கண்டிப்பா நல்லா இருந்துச்சு ஸ்டோரி. புரியல. கண்டிப்பா ஹைப் இஸ் ஜஸ்டிஃபைட். அண்ட் வில்லன் யாருன்றது தான் ஒரு மேஜர் ஸ்பாயிலர் படத்துல. அது டுவர்ட்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட எண்ட்ல தான் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் யாரு வில்லன்ட்டு. அதுவே ஒரு பெரிய கனெக்ட் தான். அண்ட் மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் திங் தான். சூப்பரா இருந்தது. எல்லாம் சின்ன சின்ன ஃபைட்ஸ் தான். பட் நாட் ஒரு 15-20 மினிட்ஸ் போகிற ஃபைட்லாம் எதுவுமே இல்லை. எல்லாம் சின்ன சின்ன ஃபைட்ஸ். பட் அது நல்லா ஆக்ஷன் கோரியோகிராஃபி பிளான் பண்ணி அவர் ஸ்பைடர்மேன் கொஞ்சம் டாக்டிக்கலாக அடிக்கிற மாதிரி வச்சதுனால கண்டிப்பா எல்லாம் இதில் நிறைய கான்வர்சேஷன்ஸும் ஆப்வியஸாக இருக்குது, ஃபைட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டோரியோட ஃப்ளோவே வந்துட்டு பிக்ஸ் ஆஃப் போத் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எதுவும் அன்னெசரியாக ஃபீல் ஆகல. ஃபுல் ஃபைட் அப்படியும் சொல்ல முடியாது, இல்லை ஃபைட் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கே தேவையோ அங்கே கரெக்டாக ஒரு ஃபைட் வச்சு ஒரு நல்லா இருந்துச்சு. அவர் மோர் லைக் ஒரு டெட்பூலோட கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபன்னி காமிக்கல் சைட் மாதிரி இருந்தது அவருக்கு. ரொம்ப சீரியஸான ரோல்லாம் கிடையாது. ஒரு டெட்பூல் மாதிரி ஒரு ஜாலியாக அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு.
எல்லாருக்குமே பிளாட்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இப்போ ஹல்க்குக்கும் இருக்கு, அந்த வில்லனுக்கும் இருக்கு, பனிஷருக்கும் இருக்கு, எம்ஜேக்கும் இருக்கு. இவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு பிளாட் பாயிண்ட்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு. நல்ல படம், வந்து தியேட்டர்ல பாருங்க. லேக் இல்லை. கான்வர்சேஷன் பிடிக்காதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மேபி கொஞ்சம் அங்கங்கே லேக் தெரியலாம், பட் லேக் இல்லை. நல்ல படம், சூப்பரா இருக்கு. கமலால ஸ்பெசிஃபிக்கா செமையா இருந்துச்சு 3D. சில 3D வந்து கொஞ்சம் டல்லா இருக்கும், இங்க அந்த மாதிரி இல்லை. யூஸ்வலா நார்மல் 3D-யா தான் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டிக்கு லீடு கொடுத்துருக்காங்க, ஆனா டூம்ஸ்டேக்கு எந்த லீடும் கொடுக்கல. அது என்ன லீடுன்னு அவங்களுக்கு, அதாவது ஒரு லீடு கொடுத்துட்டு இது எதுக்கான லீடுன்னு சொல்லாம விட்டாங்க, அப்படி வச்சுக்கலாம். நல்லா இருந்துச்சு bro. படம் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம இத்தனை நாள் பார்த்த ஸ்பைடர்மேன் படத்தை விட இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. ஆமா, ஜெண்டையா டாம் ஹாலண்டோட லவ் ஸ்டோரியை வச்சு தானே ஸ்பைடர்மேன் இவ்வளோ பெருசா வளர்ந்தது. அந்த லவ் ஸ்டோரி இல்லைன்னா எப்படி? அதனால கொஞ்சம் லவ்னா எப்படி இருக்கும், ஏன் இது மறந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இதுலேயும் அவருக்கு லவ் செட் ஆகல. அதுதான், இதுலேயாவது சேர்த்து வைப்பாங்கன்னு நினைச்சோம், இதுலேயும் சேர்த்து வைக்கல. ப்ரோ இது வந்து நம்ம இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறதுக்கும் இது வந்து ஒர்த்தான கண்டென்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் லவ் போர்ஷன்ஸையும் நிறைய காமிச்சிருக்காங்க. லவ்னா சும்மா 2 பேரும் சேர்ந்துட்டு கட்டி பிடிச்சிக்கிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் எமோஷனலான நிறைய சீக்வன்ஸை வந்து வச்சுருக்காங்க. அவன் ஸ்பைடர்மேன்றவன் எப்படி தனியாக இருக்கான், ஏன் தனியாக இருக்கான், அவனுக்கு ஏன் கூட யாருமே இல்லை, கூட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்துலேயுமே இதில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஆமாம், அவரு ஃப்ரெண்டு நெட்டுக்கு வந்து அதிகமாக கேரக்டர் கொடுக்கல, அதிகமான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கல. பட் ஜெண்டையா வந்து படத்தில் ஃபுல்லாக வர்ற மாதிரி தான் இருக்கு. ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸ்டார்டிங்கில் ஃபைட் சீக்வன்ஸ் நிறைய வரும், அப்புறம் கொஞ்சம் ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கொண்டு வருவாங்க. கடைசியில் வந்து அந்த நிஞ்சா ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேமரா ஒர்க்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸில் பண்ணது வேற லெவலில் இருந்தது. ஹல்கோட ஃபைட் சீக்வன்ஸும் சூப்பராக இருந்தது ப்ரோ. அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அவர் ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டரா காமிச்சிட்டு கடைசியில வந்து அவர் தெரியாம சுற்றுவாரு, அதனால அழுகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்த வச்சு நிறைய காமெடி பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. மோஸ்ட்லி லேக் இல்லை, லேக்ன்ற விஷயம் எங்கேயும் பெருசா தெரியல. பட் எல்லாம் ஜீனை வந்து வில்லனா போட்டதை ரொம்ப, ஏன் இவங்களை வில்லனா போட்டிருக்காங்க அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. ஜீன் வந்து இல்லை, எக்ஸ்மேன்ல வந்து ஜீன் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் கேரக்டரைசேஷன். அவங்க தான் இருக்கிறதுலே பயங்கரமான பவர் இருக்கிற ஒரு வில்லனா காமிப்பாங்க. அவங்கள இங்கே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இதுவிட பெரிய வில்லன் அப்படின்னா அவங்க வந்து இன்னும் பெருசா ஆளுக்கு மாதிரி எதிர்பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க மைண்ட் மூலியமா வந்து சண்டை போடுறாங்க அப்படின்ற விஷயத்த நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. கடைசியில போஸ்ட் கிரெடிட் சீன் கொடுத்துருக்காங்க ப்ரோ. 10 நிமிஷம் போஸ்ட் கிரெடிட்ஸை ஓட்டிவிட்டு கடைசியில ஒரு 10 செகண்ட் வந்து இந்த யூனிவர்ஸ்ல இருந்து அந்த யூனிவர்ஸ் போற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது வேற யூனிவர்ஸ்னு காமிக்கிறது டூம்ஸ்டேக்கு தான் நினைக்கிறேன். அதுல ஸ்பைடர்மேன் இருப்பாரு ப்ரோ. அந்த சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்திருக்காங்க. அவர் வந்து உழுவும் போது பிடிக்கிறது, அந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து நிறைய எடுத்திருக்காங்க. பழைய சீக்வன்ஸ்ல இருந்து 2-3 ஷார்ட்ஸ் அப்படியே வச்சிருக்காங்க. இது வந்து டோபி மெக்வயர் வந்து அந்த ஸ்பைடர்மேன்ல சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஆனா டாம் ஹாலண்டுக்கு அவரை கம்பேர் பண்ணலாமா என்னன்னு தெரியல. பட் சிமிலர்லி கொஞ்சம் எடுத்திருக்காங்களே தவிர ஃபுல்லாலாம் எடுக்கல, நிறைய மாத்திருக்காங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபை. திரும்ப ஒரு தடவை கூட பார்க்கலாம் படம். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன். பட் இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஸ்விங்கிங் சீன்ஸ்லாம் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா மொத்த 3 படத்தில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா வந்து ஸ்விங் சீன்ஸ்லாம் வந்து அவ்வளோவா இல்லை. ஸ்பைடர்மேனாக இருந்துக்கிட்டு வந்து சும்மா ஜஸ்ட் பில்டிங் டு பில்டிங் குச்சி போகிறாரு. கொஞ்சம் கொஞ்சம் குட்டி சீன்ஸ், ஸ்விங்கிங் சீன்ஸ் லைக் போஸ்ட் படம் முடிச்சுட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இதில் வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணி லைக் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 அளவுக்கு வந்து ஸ்விங்கிங் சீன்ஸ்லாம். ஸோ அதனால நல்லா இருந்தது. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து ஒரு 4-5 ஃபைட் வருது படத்தில். பட் எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்தது, விஷுவலி ப்ளீசிங்காக இருந்தது. லைக் இந்த மாதிரி வந்து டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் வந்து சண்டை போடுவார்னு வந்து நாங்கள் எந்த எதிர்பார்க்கல. லைக் அந்த அளவுக்கு வந்து புதுசாக இருந்தது விஷுவல்ஸ்லாம். ஹல்கோட அந்த கனெக்ட் வந்து நல்லா இருந்தது. லைக் அவர் ஒரு அது வந்து அந்த அந்த ஸ்டண்ட் கோரியோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சீக்வன்ஸே நல்லா இருந்தது. பட் அதை நிறைய ரிவீல் பண்ணிட்டாங்க ப்ரோமோஸ் அண்ட் ட்ரெய்லரில் வந்து. பட் அது இருந்தாலுமே வந்து நாங்கள் இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கறது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ரைட் செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்தனால வந்து நல்லாவே சேர் பண்ணி பார்த்தோம். அவர் கூடவே வந்து லைக் வந்து எப்படி வந்து நீங்கள் டோபி மேக்கர் வந்து சப்போர்ட்டிங் ரோலில் இருந்தாரோ, ஒரு
ஒரு அண்ணன் மாதிரி இருந்தாரோ இதில் வந்து ஒரு ரெண்டாவது அண்ணன் மாதிரி வந்து இது வந்து இருக்காரு. அதுக்கு வந்து அது வந்து பழைய 3 படத்துலேருந்து அப்படியே கனெக்ட் ஆகி இதில் வந்து வரும். அது வந்து நான் வெளில சொல்லக்கூடாது, ஸ்பாயில் ஆகிடும். அந்த அவங்களோட அந்த சீன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சு, நல்லா யா அதுதான் சொல்றேனே. இது வந்து பழைய 3 படத்துல வந்து லேக் ஆயிருந்தது இந்த எமோஷன்ஸ். அப்புறம் வந்து அந்த ஸ்பைடர்மேனோட அந்த எசன்ஸ் அப்படின்னா வந்து லைக் அவர் வால் கிரால் பண்றது, ஸ்விங் பண்றது, அதெல்லாம் தான். ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து இந்த படத்துல பார்த்தனால வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. இது வந்து காமிக்ஸ் சம்மந்தப்பட்ட மூவி இது. ஸோ பெருசாக பிராண்டாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா நீட் அண்ட் கிறிஸ்பா சூப்பராக இருந்தது. ஆமாம் அது லைக் அந்த லவ் அவர் வந்து புரிஞ்சது இப்போ சேர்ற மாதிரி. ஸோ ஒருத்தவங்களுக்கு அவங்கள ஐடென்டிஃபை பண்ண முடியல யாருன்னு சொல்கிறப்போ அதை எப்படி அவங்க கனெக்ட் பண்ணிக்கிறாங்க, அது மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆமாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் காமெடி சீன்ஸ், ரொமான்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஹல்க் வந்து வராரு கரெக்டா, அதான் எல்லாருமே அவங்களோட பாட்டு நல்லா பண்ணிட்டு போயிருக்காங்க. பனிஷரும் நல்லா முடிச்சு. இல்ல கரெக்டா இருந்தது, கிறிஸ்பா இருந்தது. லைக் நீங்க ஒரு நல்ல ஸ்கிரீன்ல நல்ல 3D தியேட்டர் நல்ல சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படம் செம ட்ரீட். அதுதான் சொல்றேன், அந்த ரொமான்ஸ் சீன்லாம் ரொம்பவே செட் ஆச்சு, நல்லா கனெக்ட் ஆயிருக்கும். யாருக்கா ஒன் சைட் லவ்வர்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம், ரொம்பவே நல்லா செட் ஆகும். ஸோ ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸ்டண்ட் ஆக்ஷன் ஹல்கா ஸ்பாயிலர் பண்ண முடியாது, பட் நல்லா இருக்கு. இதுக்கு மேல இன்னொருத்தவங்க வில்லனுக்கா ஒன்று பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்கு, அது சூப்பரா இருக்கு, அது நீங்க பார்த்தா தெரியும். இல்ல அவ்வளோ பெருசா எதுவும் இல்லை. லைக் போஸ்ட் கிரெடிட் கொஞ்சம் நார்மலா இருக்கு, மேபி நெக்ஸ்ட் வர பார்ட்ல எல்லாம் தெரியும். எல்லாமே சூப்பரா இருக்கு படம், கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்க்கலாம் குடும்பத்தோட. இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கரெக்டான ஸ்டோரியில இருந்தா ஃபாலோ பண்றாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா இருக்கு. இல்ல அந்த ஒரு புதுசா ஒரு முன்னாடி இருந்த 3 பாட்டு கொஞ்சம் அப்படி மார்வல் ஓரியன்டா இருக்கும், நல்லா இருக்கு படம். எல்லாம் சூப்பரா இருக்கு.